ஹாய் வணக்கம் நண்பர்களே, மினி ஸ்டோரி சேனல் உங்கள் அன்புடன் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி கேரளா நடந்த ஸ்டோரி. இதை அனைத்தும் கற்பனை, யார் மனைவி துன்பதும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்க, அப்புறம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதில் ஒரு அழகான குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எப்படின்னா அப்பா, அம்மா அண்ட் அக்கா அண்ட் தம்பி. இந்த தம்பிக்கு வாய் பேச முடியாது, காது நல்லா கேட்கும், ஆனால் வாய் பேச முடியாது. ஆனாலும் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. காசு பணம் எல்லாம் நிறைய இருக்குது. கேரளாவில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? அந்த பொண்ணு ஸ்கூலுக்கும் டியூஷனுக்கும் போயிட்டு வரும்போது அந்த தெருவில் ஒரு 3 பேர் இந்த பிள்ளைக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுக்குறாங்க. எப்படின்னா வாயால் இந்த பாடுறா, அந்த பொண்ணை பாடுறா, எவ்வளோ அழகாக இருக்கு பாடுறா, இந்த பொண்ணை பாடுறா, நம்மளுக்கு இந்த மாதிரி பொண்ணு கிடைக்குமாடா அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக பேசுறது. இந்த பொண்ணு வெளியே தலை காட்ட முடியல, அப்படியே அசிங்கமாக பேசுகிறாங்க. அப்போது ஒரு நாள் இந்த 3 பசங்களும் பிளான் போடுறாங்க, இந்த வீட்டில் இந்த அம்மா அப்பா இல்லாத போது நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகணும், அப்போ தான் நம்ம நினச்சதை நடத்த முடியும்னு ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி நைட்டு போல் அம்மா அப்பாவும் வெளியே போகிறாங்க. அந்த பொண்ணோட அப்பா அம்மா, அந்த தம்பி மட்டும் வீட்டில் இருக்கிறான். தம்பியும் இந்த அக்காவும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போ அந்த 3 பேருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க, நம்ம நைட்டு நீ வீட்டுக்குள்ளே போகிறோன்ட்டு பிளான் போட்டாங்க. அப்போது ஒரு நாள் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது, அன்றைக்கி நைட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. அப்போ தம்பி கேட்குற ரிமோட்டை தான் அப்படின்னு சைக்கிளில் காமிக்கிறான். அவனால் பேச முடியாது, சைக்கிளில் காமிக்கிறான், ரிமோட் கொடு நான் டிவி பார்க்கணும்னு சொல்கிறான். அவன் அக்கா எல்லாம் பண்ண முடியாது, நீ தூங்க போன்ட்டு தூங்க சொல்லிட்டு அவன் மேலே தூங்க போயிட்டான். அப்போது திடீர்னு ஒரு தூரத்தில் ஒரு நாய் சவுண்டு கேட்குது, குலைக்குது. எங்கேயோ டாக் சவுண்டு, எங்கேயோ குலைக்குது நாய் ஓவராக. அந்த நாய் குலைக்கிற சவுண்டு தம்பி கேட்குது. அவன் மேலே படுத்துருக்கான், தம்பி கேட்குது, ஆனால் அக்கா கேட்க மாட்டேங்குதுன்னு டிவி சவுண்டு அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜன்னலில் ஒரு கொக்கி உழுது. பார்க்குறா, டக்குன்னு பார்க்குறா, திரும்பி பார்க்குறா, அந்த கொக்கியில் 3 பசங்க ஏறுறாங்க. ஏறிட்டு ஜன்னலை திறந்து அந்த வெல்டிங் மிஷினை வச்சு அந்த ஜன்னல் அறுக்கிறாங்க. அவன் கத்துறா, வெளியே கேட்க மாட்டேங்குது. ஏற்கனவே நாய் சவுண்டு கேட்டுட்டு இருக்குது, டிவி சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. தம்பிக்கு மேலே கேட்க மாட்டேங்குது அவன் கத்துறது. நாய் சவுண்டு மட்டும்தான் அங்கே மேலே கேட்குது அவன் தம்பிக்கு. அவனும் தூங்குதான். ஓகேவா? அப்போ அந்த வெல்டிங் மிஷினை வச்சு ஜன்னல் அறுத்து உள்ளே வந்துருந்தாங்க 3 பேர் அந்த பெண்ணை செக்ஸ் டார்ச்சர் பண்ணி ரொம்ப இது பண்ணி பார்க்கும்போது அவன் தம்பி மேலேருந்து பார்க்குறான். அவனாலும் பேச முடியாதுல்ல, கத்தவும் முடியல. ஐயோ எங்கள் அக்காவுக்கு அவனும் கத்த முடியல. ரொம்ப இது பண்ணி ரொம்ப அவளும் தப்பிக்க முயற்சி பண்ணுறான், முடியலை. உடனே கொன்றுதாங்க. கொன்ன உடனே அந்த பசங்க 3 பேரும் தம்பியை மேலே பார்க்குறாங்க. அந்த 3 பேர் பார்த்தாலும் தம்பி உள்ளே ஓடுறான், பயத்தில் ஓடுறான். ஐயோ இவரை பார்த்துட்டேன்னு சரி விட்டு, இந்த பையன் சின்ன பையன் சொல்ல வாய் பேச முடியாது, யார்கிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை மூட்டையில் கட்டி ஒரு ஸ்லாப் மேலே போட்டுருந்தாங்க. பாத்ரூம் பக்கத்தில் ஸ்லாப் மேலே போட்டுருந்தாங்க. அப்புறம் பிளட்டாக இருக்குது, அவங்க பொண்ணுது எல்லாம் பிளட்டாக இருக்குது. அவங்க தொடச்சி க்ளீன் பண்ணி போட்டு போயிட்டாங்க, எஸ்கேப் போயிட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அம்மா அப்பா வராங்க, ஜன்னலை பார்க்குறாங்க, உடஞ்சிருக்குது, பொண்ணை காணோம். தம்பி மேலே பார்க்குறாங்க, தம்பி இருக்கிறாங்க, கூப்பிட்றாங்க. அப்போ ஓவரம் அழுகுறான். என்னடா ஆச்சு, அக்கா எங்கடான்ட்டு கூட்டு போகிறான். அப்போ கரெக்டாக பார்த்துட்டான் ஸ்லாப்பில் போடுறத. அப்போ ஸ்லாப்பை கை காட்டுறான். அப்போ பார்த்தா ஒரு மூட்டையில் கட்டி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிட்டு, அந்த அடுத்த நாளே ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிட்டு, உடனே யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே ஒரு காரை அமர்த்தி அந்த ஒரு தண்ணிக்குள்ளே வீசிட்டாங்க பாடியை. யாரும் வெளியே கேட்டால் என் பொண்ணு ஓடி போயிடுச்சு, லவ் பண்ணி ஓடி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் அந்த வீடை காலி பண்ணி போயிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் அது ஒரு வேற குடும்பம் அது வீட்டுக்கு வருது. அதே மாதிரி ஆனால் இங்கே தங்கச்சி அண்ணன், அங்கே அக்கா தம்பி. இந்த வேற குடும்பம் தங்கச்சி அண்ணன், அதே மாதிரி ஒரு குடும்பம் வீட்டுக்குள்ளே வருது. அப்புறம் முதல் தடவை வீடை சாவி வச்சு திறக்கிறாங்க. திறக்கும்போது சாவி கீழே விழுந்துருக்கு. போய் நினைக்கிறாங்க, என்னடா சாவி கீழே விழுத, ஃபஸ்ட் டைமே இப்படி ஆகுத, உள்ளே போகலாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் சரின்ட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நைட்டு ஒரு 12 மணி ஆகுது. ஒரு பாத்ரூம் பக்கத்தில் பயங்கர அழுவுற சவுண்டு கேட்குது வீட்டுக்குள்ளே. ஒவ்வொரு அழுவுதாங்க, ஆனால் அவள் தங்கச்சி காதில் மட்டும் கேட்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிற தங்கச்சி காதில் மட்டும் கேட்குது. அவளும் எஞ்சி வாரா, அப்படியே ஸ்லோவாக நடந்து வாரா. என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. யார் அழுகுறா, அம்மா அழுகுறாங்களா இல்லை அண்ணன் அழுகுறானா என்னன்னு பார்க்குறான். திடீர்னு சவுண்ட் நின்றுருது, அழுகுற சவுண்டு நின்றுருது. அப்புறம் 5 மினிட்ஸ் கழிச்சு திரும்பியும் சவுண்டு வருது, அழுகுற சவுண்டு. என்னடா ஒன்றும் புரியல, வேகமாக போய் ரூம்குள்ளே போகிற மூடி தூங்கிட்டான். அப்போ அண்ணனும் தங்கச்சி உட்காந்து பேசுகிறாங்க. காலையில் சாப்பிட்டு இருக்கும்போது
எனக்கு எதுவும் அழுகுற சவுண்ட் கேட்டுச்சு, நீ எதுவும் அழுதியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதே மாதிரி தான் அண்ணனும் கேட்குறான் தங்கச்சியை பார்த்து, நீ எதுவும் அழுதியா, எனக்கும் சவுண்டு கேட்டுச்சு, என்னது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு தங்கச்சிட்ட அண்ணன் கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் தெரியல சார், நீங்கள் நைட்டு பார்ப்போம் என்னன்ட்டு. ஒரு 2 பேரும் இருக்காங்க, ஒரே ரூமில் படுத்துருக்காங்க. அண்ணன் தங்கச்சி ஒரு ரூமில் இப்போ என்ன சவுண்டு கேட்குதுன்ட்டு படுத்துருக்காங்க. அதே மாதிரி 12 மணி ஆகுது. திரும்பியும் சில்க் சவுண்டு கேட்குது. ஒரு பொண்ணு நடந்தால் எப்படி சவுண்டு கேட்கும், சில்க் சவுண்டு கேட்கும். அதே மாதிரி ஒரு சில்க் சவுண்டு கேட்குது. அப்போ அண்ணன் நல்லா தூங்குறான், தங்கச்சி காதில் மட்டும் சில்க் சவுண்டு கேட்குது. அப்போ தங்கச்சி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரான். வெளியே வந்து பார்க்கும்போது என்னடா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சவுண்டு கேட்குற இடத்துக்குலாம் அவன் போகிறா, அப்படி போகிறான், பின்னாடியே போகிறான். போய்கிட்டே இருக்கும்போது அதே பாத்ரூம் பக்கத்தில் ஸ்லாப் மேலே அந்த பொண்ணை கொண்டு போட்டாங்களா, அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு கூட்டு போகுது. அந்த இடத்துல பயங்கரமாக சவுண்டுக்கு அந்த இடத்துல சவுண்டு கேட்டு நிற்கிது. ஆனால் ஒன்றுமே யாருமே இல்லை, ஆனால் சவுண்டு கேட்டு மட்டும் இருக்குது, சில்க் சவுண்டு மட்டும் கேட்குது. அப்புறம் அப்படியே கவுனிச்சிட்டே இருக்கும்போது யாரும் அந்த முதுகு தட்டுறாங்க, உள்ள முதுவை திரும்பி பார்க்குறா, இல்லை. முன்னாடி திரும்ப டக்குன்னு வந்து நிற்கிது, ஒரு உருவம் பாஞ்சி போகுது. அப்போது பார்க்குற ஒரு மல்லிகைப்பூ, இடமே அமைதியாக இருக்குது. உருவம் போனது வந்து இடமே, அந்த சில்க் சவுண்டு எதுவுமே இல்லை, அமைதியாக இருக்குது. அவ்வளோ அமைதியாக இருக்கிறா. அப்புறம் பார்த்தா பாத்ரூம் கதவுடி மெதுவாக திறக்குது. என்னடா பாத்ரூம் கதவு திறக்குதுன்னு பாத்ரூம் கதவு அப்படி மெதுவாக எட்டி பார்க்குறா. என்னடா பாத்ரூம் கதவு திறக்குது, யார் இருக்கா உள்ள, யாரும் கேட்குறா, யார் இருக்கா உள்ள அப்படின்னு கேட்குறா. யாரும் இல்லை. ஆனால் கதவு மட்டும் ஓப்பன் ஆகுது. உள்ள மெதுவாக எட்டி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் மூளையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. அதை அவள் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. வந்து பூந்துருச்சு, அவள் தங்கச்சி வரும்போது வந்து பூந்துருச்சு. பூந்ததுக்கப்புறம் அவள் அமைதியாக எப்படி தூங்குறான். அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்புறம் அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு இருக்கும்போது அண்ணக்காரன் கேட்குறான், நீ எங்கே போன நைட்டு, உன்னை பார்த்தனே காணுமே. இல்லை எங்கள் பாத்ரூம் தான் போயிருந்தேன்னு தங்கச்சி சொல்கிறா. இப்போ எதாவது சவுண்டு கேட்டுச்சா, இல்லை. ஏன்னா இப்போ அந்த பேய் வந்து இவ உடம்புக்குள்ளே இருக்குது, அந்த ஆவி வந்து உடம்புக்குள்ளே இருக்கனால அது உண்மையை சொல்ல மாட்டேங்குது. எந்த சவுண்டு இல்லையே, நீ தான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு தங்கச்சி அண்ணனை திட்டுறான். அப்படியா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அம்மா அப்பா வெளியே போகிறாங்க. சரி நீங்கள் எல்லோரும் உடனே ஸ்கூலுக்கு கிளம்பிடுங்க, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அண்ணன் கேட்குறான், அம்மா அப்பா வெளியே போனதுக்கப்புறம் தங்கச்சிட்ட கேட்குறான், ஏதோ இருக்குது உருவம், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டியதான், இங்கே இருக்க வேண்டாம் சொல்லும்போது தங்கச்சி முகம் மாறுது, ஒயிட்டாக மாறுது. ஏன் உன் முகம் ஏன் சோர்ந்து போயிருக்குது, ஒரு மாதிரி ஏன் ஒயிட்டாக மாறுது. இல்லை ஒன்றும் இல்லை, இந்த வீடெல்லாம் காலி பண்ண வேண்டாம், இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு கோவத்தில் பேசுகிறான். இப்போ அண்ணன் கேட்குறான், இந்த மாதிரி நீ பேச மாட்டியே, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்ட்டு தங்கச்சி பார்த்து அண்ணக்காரன் கேட்குறான். ஒன்றும் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பிளேட்டுலாம் பறக்குது. வீட்டுக்குள்ளே பிளேட்டு எல்லாம் பறந்து வீசுறா. அப்போ என்னாச்சு உனக்கு பைத்தியம் பண்ணுறேன்ட்டு பறக்கிறதுக்கப்புறம் அண்ணக்காரன் பார்த்து கன்னத்தில் ஒரு அடி அடிச்சிட்டான். அப்புறம் அப்படி கிறங்கி விழுந்துடுறா கீழே. அப்புறம் அம்மா அப்பா வராங்க. உடனே வந்து என்னாச்சு, ஏன் பிளேட்லாம் கீழே கிடக்கு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா இவளுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குது, இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் காமிங்க அப்படின்னு அண்ணக்கால் கோவத்தில் பேசிட்டு காலேஜ் போகிறான். காலேஜ் போனதுக்கப்புறம் 3 days கழித்து அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டு அண்ணன் வந்து தூங்கிட்டு இருக்கான். தங்கச்சி இப்போ வேறு ரூமில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து டவுட் இல்லை, ஏதோ பைத்தியம் மாதிரி பேசிட்டு சண்டை போட்டு அந்த டவுட்டெல்லாம் போச்சு. அப்புறம் அண்ணன் ரூமுக்குள்ளே படுத்துட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு வந்து தண்ணி தான் எடுக்குது. அப்புறம் அண்ணன் வந்து வெளியே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஏணிப்பொடி மாதிரி இருக்கும், ஏணிப்பொடியில் பார்த்துட்டு இருக்கான். அவன் தங்கச்சி வந்து தலைகீழ நடந்து வந்துட்டு இருப்பான். ரொம்ப தலைகீழ சிரிச்சுக்கிட்டே சிரிச்சு யார்கிட்டயோ பேசிட்டு தலைகீழ நடந்து வந்துட்டு இருப்பான். அப்புறம் ஸ்டாப் ஆயிருக்கு, உருவம் ஸ்டாப் ஆயிரும். அப்போ அண்ணக்காரன் கேட்பான், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சத்தமாக கேட்குறான். அவன் பதிலே சொல்ல மாட்டேக்கா. அவன் அண்ணன் கேட்குறான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, தலைகீழ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சத்தமாக கேட்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது அந்த உருவம். அவனை நோக்கி அந்த அவள் வாரா, தங்கச்சி ஃபாஸ்ட்டாக வரும். அப்படி ஒரு சவுண்டு கொடுப்பா, டக்குன்னு உருவம் மறைஞ்சிடும். யார் அப்போ வந்தது யாருன்னு பயங்கர டவுட் ஆயிரும். அப்போது இவருக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ அந்த உருவம் இருக்குது. அவன் ரூமுக்குள்ளே படுத்துக்கும்போது திடீர்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போகுது ஆனாலும் கரண்ட் போகுது ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் அப்படி வந்து நிற்கிறது முன்னாடி. இப்போ அண்ணன் டக்குன்னு எஞ்சிருக்கான். எஞ்சி பார்த்தா என்னடா இது ஒன்றும் புரியலையே அப்படிங்கும்போது தங்கச்செடி மெதுவாக வாரான். அப்படியே வந்துட்டு அண்ணன் ஒரு ஹெல்ப் பண்ணலாம் டக்குன்னு எஞ்சிருக்கான். என்னடா ஒரு உருவ போகுதுன்னு பார்க்கும்போது யாருமே ரூமுக்குள்ளே இல்லை. அப்போ திரும்படி அவன் டோரை திறந்து வெளியே போகிறான்.
என்னடா வெளியே நிற்க யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ உள்ள இன்னொரு ரூமுக்குள்ளே மேலே மாடியில் பயங்கர அழுவுற சத்தம். என்ன அழுவுது? ஃபஸ்ட்டு தங்கச்சி இருக்காளான்னு பார்க்குற, தங்கச்சி படுத்திருக்கா ரூமுக்குள்ளே. அப்போ திரும்படி மேலே சவுண்டு கேட்குது. அப்படி என் தங்கச்சி அழுவுல யார் அழுகுறான்னு அவனுக்கு குழப்புது. அம்மா அப்பா என்னடா பண்ணுறாங்க, அவங்களுக்கு சவுண்டு கேட்குது, எனக்கு மட்டும் தான் சவுண்டு கேட்குதா, எனக்கு எதாவது ப்ராப்ளமானு அண்ணன் ரொம்ப குழம்பி போய் நிற்கிறான். ஒன்று சரி மேலே போய் பார்ப்போன்ட்டு மேலே போகிறான். ஒரு கருப்பு உருவாடி நிற்கிது. அந்த ஒரு ஒரு நிலாவை பார்த்து நிற்கிது. அப்புறம் அப்படியே அழுகுறான். என் தம்பியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுறான். அந்த ஊமை தம்பியை பார்க்கணுன்னு அந்த அந்த உருவம் அழுகுது. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கும்போது அமைதியாக தெரிஞ்சிருச்சு அந்த உருவத்துக்கு பின்னாடி யாரும் நிற்காங்கன்ட்டு. அந்த உருவம் அப்படியே திரும்பும்போது அம்மா அப்பா உடனே வந்துருக்காங்க. சவுண்ட் கொடுக்குறாங்க. டக்குனு அந்த உருவம் மறைஞ்சு போச்சு. இவனும் திரும்பி பார்த்துட்டான். திரும்பி பார்த்துட்டு ஏன் அங்கே நிற்கிறப்பா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அப்பா. இவன் இல்லை சும்மா வந்தேன், தூக்கம் வரல, அதனால் சும்மா மச்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். மாடிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் திரும்ப இறங்கி வரான். அடுத்து 4 டே கழிச்சு அதே மாதிரி அடுத்த நைட்டு அதே மாதிரி அலுவலக சத்தம் கேட்கும். அவன் எதுவுமே கவனிக்கலை. நம்மள்ட்ட ஏதோ பிரச்சனை, நம்ம கண்ணுக்கு அது தெரியுதுன்ட்டு அமைதியாக படுத்துக்கலாம். அப்புறம் தங்கச்சி அவன் உடம்புக்குள்ளே போயிடுச்சு அந்த உருவம். இப்போ தங்கச்சி வந்துக்கிட்டு நின்று கத்துறா, பயங்கரமாக கத்துறா. நான் வெளியே போகணும், என்னை விடுங்க, வெளியே போகணும், நான் விடுங்க, அப்பா அம்மாட்ட கத்துறா. அப்போ அம்மா ஓடி வராங்க. என்னாச்சு, எங்கே போகிற, இந்த நைட்டில் எங்கே போக முடியும், வெளியே போகணும், என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எனக்கு வெளியே போகணும், நான் வெளியே போகணும். கதவை திறந்து அப்படி வெளியே போயிடுச்சா. ஃபாஸ்ட்டாக கதவுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிட்டா வெளியே. நைட்டு போல் ஒரு 2 மணி இருக்கும் வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டா. அவங்களும் ஓடுறாங்க பின்னாடியே. எங்கடியே போகிற அவனு அவனை கூப்பிட்றாங்க, அண்ணனை கூப்பிட்றாங்க. அவனுக்கு பின்னாடியே ஓடுறான். அப்புறம் பார்த்தா காணோம். நைட்டு பார்க்க எங்கேயுமே காணும், இருட்டாக இருக்குது, இடமே இருட்டாக இருக்குது, ஆளை காணும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஒரு 3 பேர் அந்த தெருவில் செத்து கிடக்குறாங்க. என்னடா நியூஸ் வருது, என்னடா ஒன்று புரியன்னு அம்மா அப்பா போகிறாங்க. என் பொண்ணையும் காணோம், என் பொண்ணு தான் செத்துருப்பாளோ, அந்த 3 பேரில் இவனுக்கு இருப்பாளோன்னு போய் பார்க்குறாங்க. முதல் தடவை அவங்க பொண்ணை ரேப் பண்ணி பண்ணாங்கல்ல, அந்த பிள்ளை போய் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க வீட்டு கண்டுபிடிச்சி போய் கொண்டுடுச்சு. இந்த உருவத்தோட எண்ணம் நிறைவேறிச்சு. இவங்களை 3 பேர் கொன்னணும்னு சொல்லி அந்த உருவத்தோட எண்ணம் கொன்னுருச்சு. இப்போ அந்த 3 பேர் பார்த்துட்டு உடனே அப்பா அம்மா திரும்பி வீட்டுக்கு போகிறாங்க. என் பொண்ணு இருக்குதா சொல்லி வீட்டுக்கு பார்க்குறாங்க. வீட்டில் இருக்கிறா. வீட்டில் மூலையில் ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. அப்போ என்ன எதுக்கு நைட்டு ஒன்று அப்படின்னு பார்த்து குரலாம் வேறு மாதிரி பேசுகிறா. நான் வெளியே போகணும், நான் ஒருத்தவங்களை பார்க்கணும், என் தம்பியை பார்க்கணும். உனக்கு தம்பி கிடையாது, அண்ணன் தாண்டி இருக்க, உனக்கு தம்பி கிடையாது, என் தம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அட்ரஸ் எல்லாம் அந்த உருவம் சொல்லுது. நான் இந்த மாதிரி அந்த இடத்துக்கு நான் போகணும், நான் போய் பார்க்கணும். போய் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தம்பியை பார்க்குது, அவங்க அம்மாவையும் பார்க்குது. பார்த்ததுக்கப்புறம் அந்த உருவம் வெளியே போயிடுச்சு. அவங்க ஆசை எல்லாம் அந்த உருவத்தோட ஆசை ஃபுல்லாக நிறைவேறிச்சு. இதோட இந்த ஸ்டோரியோட அர்த்தம் என்னென்னா, நான் 3 பேரையும் கொண்டாச்சு, அந்த ஊமை தம்பியும் பார்த்தாச்சு, அம்மா அப்பாவும் பார்த்தாச்சு. அந்த உருவத்தோட எண்ணம் நிறைவேறிச்சு. இதுதான் இந்த ஸ்டோரி. இதோட ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டோரியில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். பாய், வணக்கம்.